மசால் பூரி சாப்பிட்டு வரலாம் வான்னு அத்தை கூப்பிட்டுருந்தாங்களா, எங்கேயும் போகக்கூடாது, நாளைக்கு நானே செஞ்சு தரேன். பட்டாணியெல்லாம் ஊற வச்சு சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எண்ணெயில் வந்துட்டு வதக்கிட்டு, அப்புறம் அதை பேஸ்ட் பண்ணி திருப்பி எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க. தேவையான உப்பு, அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு என்ன மசாலாஸ் பிடிக்குமோ அது, வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு மசாலா ரெடி ஆயிரும். அந்த கேப்பில் வந்துட்டு பூரி பொரிச்சிக்கலாம். இதில் தான் நம்ம பானிபூரி, தஹி பூரி எல்லாமே வந்துட்டு செய்வோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மசாலா பூரி தான். அந்த கேப்பில் மசாலாவும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 பேர் தானே, அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே வந்துட்டு செஞ்சுருந்தேன். எனக்கு வந்துட்டு சாப்பிட்றத விடவும் சமைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எங்கள் வீட்டில் இவங்க 2 பேருக்கும் சூப்பராக அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு சர்வ் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதுலேயும் இந்த சின்ன வானரம் இருக்குது பாருங்கள், நான் ஏதாவது செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னாலே ஏம்மா இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பான். எனக்கு அப்படியே தலையை பிச்சுக்கலாம் போல் இருக்கும். இவனுக்கு போய் அம்மாவாக பிறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன், வேறு வழி இல்லாமல். ஆனால் அத்தை அப்படி இல்லை, நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனாலே எனக்கு வந்துட்டு குக் பண்ண ரொம்ப